ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளிலாம் நல்லா போச்சா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்னதாக ஒரு எங்கள் வீட்டில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்லலான்னு இருக்கிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காயட்டும். காஞ்ச பிறகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுங்க. வெந்தயம் லைட்டாக செவந்த பிறகு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா செவந்து நல்லா வதங்கின வர வரைக்கும் கிண்டி விடுங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டே வருது. நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேனோ அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், ஒருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இது நான் எப்படி செய்கிறேனோ வைக்கிறேனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா எண்ணெயில் வெங்காயம் வதங்கி வரட்டும். இதை பாருங்கள், புளி கரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி கரைச்சிருக்கேன். அதில் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு அதை அந்த குழம்ப எடுத்து அதில் ஊற்றுவோம். வெங்காயம் இப்போ தான் நல்லா வதங்கி வந்துகிட்டே இருக்குது. வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குழம்பை இதில் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வந்த பிறகு சட்டை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நாம் கழுவி வச்சுருக்கிற இந்த கடல் மீனை நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண பிறகு கொதித்த பிறகு இந்த குழம்புல மீன் எடுத்து போட்ட பிறகு இந்த விறகு இறக்கி வச்சுட்டு காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் இதை மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.